நம்ம எப்பவுமே தாய் தான் அன்புல ஆண்டவருக்கு பிறகு பெரிய அன்பு, அவங்க அன்பு தான் சிறந்தது என்பதெல்லாம் சொல்லுவோம். உண்மைதான், அதை மறுக்க முடியாது. தாயினுடைய அன்பு எப்பவுமே வித்தியாசமானது தான். அப்ப தகப்பனுடைய அன்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டா, தாயினுடைய அன்புக்கு ஈக்குவல் ஆனது தகப்பனுடைய அன்பு. என்ன, நம்ம இப்படியே தாய் அன்புன்னு கேட்டு 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 சொல்லி சில அனுபவங்களை பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு நம்முடைய மனதில் ஆழமா பதிந்து விட்டது. ஆனா ஒரு தகப்பனுடைய அன்பும் அதுக்கு ஈக்குவல் ஆனது தான். தாயினுடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதம் வேறு, தகப்பனுடைய அன்பை வெளிப்படுகிற விதம் வேறு. அதுலதான் மாறுபடுகிறது. அன்பு ஒண்ணுதான், ஆனா அந்த அன்பை வெளிப்படுத்துகிற விதம் வித்தியாசமானது. ஆண்டவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். அவர் இன்னொரு பக்கம் தாயாகவும் இருக்கிறார். ஒரு பக்கம் தாயை போல தேற்றுகிறார், இன்னொரு பக்கம் 103 சங்கீதம் 13 ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல கர்த்தர் பயந்தவர்களுக்கு இரக்கம் உள்ள ஒரு தகப்பன் ஆண்டவர். அப்போ தகப்பன் தாய் 2 பேருடைய அன்பும் சரிசமமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தாயினுடைய அன்பு பாருங்க, வீட்டுல இருந்து நிறைய செய்வாங்க, சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, வீட்டை கிளீன் வைக்க நமக்கு தனிப்பட்ட முறையில நிறைய ஹெல்ப், அனுதின உதவிக்கு அவங்க செய்யறதை பார்க்கறதுனால தாயினுடைய அன்பு தான் விசேஷம் நினைப்போம். தகப்பனார் வெளியில போய் வேலை செய்யறார், சம்பாதிக்கிறார், வெளியே தெரியாத நிறைய காரியங்களை தகப்பனார் செய்து கொண்டு இருப்பார். ஒரு சில தகப்பன்மார் குடிச்சு வெறிச்சு அரிக்கிறாங்க, அது காரியம் வேற. காமன்னா நீங்க பார்க்கும்போது தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, ஒரு எதிர்காலத்துல என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் உயர்ந்த நிலைமையில இருக்கணும், அதனால தகப்பன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதற்கு ஸ்கூலு காலேஜை தேடி தேடி பார்த்து அதற்கு உதவி செய்கிற காரியத்தை செய்வார். தாயனுடைய அன்பு எப்படின்னா, அன்னன்னைக்கு பிள்ளை நல்லா சாப்பிடணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், படிக்க முடியல அப்படின்னு திட்டாதங்க என் பிள்ளைய அப்படின்னு தகப்பனை கடிந்து கொள்ளுவாங்க. ஏன்னா இப்போ நல்லா இருந்தா போதும், அவன் சாப்பிட்டுட்டோம், அவங்களை துக்கப்படுத்தாருங்க, அவங்க எப்படின்னா இருந்துட்டு போட்டோம், என் பிள்ளை தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு நல்லதா தெரியும். தகப்பனுடைய அன்பு கொஞ்சம் கண்டிப்பான அன்பு, சிக்ஷிக்கிற அன்பு. கொஞ்சம் கோவப்படுவாங்க, கண்டிப்பாங்க, சரிப்படுத்துவாங்க. ஏன் அங்க போன, ஏன் அந்த நம்ம அவனோட சேர்ற, அது உனக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. இது நம்மளை பாதுகாக்கிற அன்பு. எதிர்காலத்துல நம்ம எப்படி இருக்கோம்னு விரும்பி அதற்கேற்றபடி செயல்படுகிற அன்பு தகப்பனுடைய அன்பு. நம்ம அதை புரிந்து கொள்வதில்லை. நிறைய பேர் சொன்னது, என் தகப்பனார் ரொம்ப கண்டிப்பானவர், அடிப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அதனால அந்த நாள்ல எனக்கு தகப்பனாரை பிடிக்காது. ஆனா இப்ப நான் உயர்ந்த நிலைமையில இருக்கிறேன், நல்லா படிச்சு சாதிச்சிருக்கேன்னா என் தகப்பனாரு தான். அவங்க கண்டிப்பா இருந்ததுனாலதான் நான் இன்னைக்கு படிச்ச நல்ல மனிதனாய் நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு சொல்லுகிற பலரை நான் பார்த்திருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம், அந்த நேரத்துல அந்த அன்பனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. ஏன்னா எதிர்காலத்தை மனதில் வைத்து செயல்படுகிற அன்பு தகப்பனுடைய அன்பு. அதனால பிற்காலத்துல தான் நமக்கு தெரியும், தகப்பனார் என் மேல உள்ள அன்புனால தான் கண்டிப்பா இருந்தாங்க, என்னை சிரிச்சுத்தாங்க, என்னை அடிச்சாங்க, என்னை சரிப்படுத்தினாங்க என்பது அப்பதான் நமக்கு தெரியும். ஆண்டவரும் அப்படிதான். ஒரு பக்கம் தாயை போல தேற்றுவார், இன்னொரு பக்கம் தகப்பனை போல சிரிச்சிட்டு சரிப்படுத்துவார். 2 அன்புமே நமக்கு தேவை. அப்ப ஆண்டவரும் நமக்கு தகப்பனை போன்றவர். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவதை போல நமக்கு இறங்குவார். நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஒரு பாவம் செய்துட்டேன்னா, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் தெரியாம இந்த பாவத்தை செய்துட்டேன், உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படியாம போய் அகப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னா உடனே ஒரு இறங்குவார். நான் உன்னை மன்னிக்கிறவா, நான் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன், உனக்காக நான் பேசுவேன்னு சொல்லி அரவணைத்துக் கொள்ளுகிற ஒரு அன்பு. அதனால இயேசு கிறிஸ்துடைய அன்பை நீங்க ருசித்து, ஒரு பக்கம் தாய், இன்னொரு பக்கம் தகப்பனா எனக்கு இருக்கிறான்னு சொல்லுங்க. உங்களுக்கு தகப்பனாரை ஆண்டவர் தந்திருந்த அவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனாருக்காக ஆண்டவரை துதிங்க. உங்க தகப்பனாரை சந்தோஷப்படுத்துங்க. அவங்க உங்களை கண்டிச்சதை நீங்க தவறா புரிந்து கொண்டேன், நீங்க எனக்கு நல்ல தகப்பனார்னு அவங்கள்ட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. அதை பார்த்து அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. நீங்க இப்போ உங்க அப்பாவுக்கு நன்றி சொல்றீங்களா? அவங்க செய்த நன்மையான காரியங்களுக்காக துதிக்கிறீங்களா? அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரும் உங்களுக்கு தகப்பனா இருந்து நடத்துவார். அப்படியே சொல்லுங்க, தகப்பனே நீங்க எனக்கு எப்பவுமே தகப்பனா இருக்கிறீங்க, சிக்ஷித்து போதித்து கரெக்ட் பண்ணி என்ன நடத்துறீங்க, ஸ்தோத்திரம். எனக்கு தந்திருக்கிற நல்ல அன்பான தகப்பனாருக்காய் ஸ்தோத்திரம். அவங்க கடினமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை சரிப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனார் எனக்கு தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். அவங்களுக்கு சுகம் கொடுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, நீடி ஆயுளை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.